ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அடுத்தது ஒரு பெரிய அசைன்மெண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மென்ஸ் ஓடிஐ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் பீடாக். நான் ஸ்குவாடை படிக்கட்டுமா? படிங்க சார், அதான் முறை. டன். ஓகே, இந்தியா ஸ்குவாட். சுப்மன் கில் கேப்டன். இதுதான் வந்து பெரிய ஹெட்லைன் ஸ்பீடா. ரோஹித் சர்மா இஸ் இன் த ஸ்குவாட் பட் நாட் கேப்டன் எனிமோர். சுப்மன் கில் கேப்டன், ரோஹித், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டன், அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா, துருஜூரல் ரிசர்வ் விக்கெட் கீப்பர், யசஸ்வி ஜெய்ஸ்வால். இதுதான் ஸ்குவாடு. என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கறேன். ஏன்னா சுப்மான் கில் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நியூஸ் இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்னோட தாட்ஸை நான் அது முன்னாடி வைக்கிறேன். நீங்க அது வேலிடா இல்லையான்னு சொல்லுங்க. இஃப் ரோஹித் சர்மா இஸ் அவைலபிள் ஃபார் 2027 வேர்ல்ட் கப் இன் சவுத் ஆப்பிரிக்கா அக்கார்டிங் டு த செலக்டர்ஸ், ஓகே, ரோஹித் சர்மா ஷுட் பி த கேப்டன் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ் எஸ், அது டவுட்டே கிடையாது. அவரு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு கேப்டனை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை if the selectors feel we don't see Rohit Sharma lasting until 2027 ODI World Cup னா அவர் இந்த ஸ்குவாட்ல இருக்கக்கூடாது. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா, வச்சா ஆமா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் it is very clear that Rohit Sharma and Virat Kohli both wants to play the ODI World Cup. The reason why they relinquished T20 and Test cricket is to concentrate on ODIs, make them available for 2027 World Cup and see India winning that, which is going to be one of the toughest places to play cricket. அதுல என்னோட ஃபுல் ஃபோக்கஸ ஒரு ஃபார்மேட்ல நான் காமிக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாங்கும் போது, when Rohit Sharma and Virat Kohli both are available for 2027 World Cup போது ரோஹித் சர்மா சுப்மான் கில்ல வைஸ் கேப்டனா போட்டுட்டு ரோஹித் சர்மா should have been the captain. இப்போ டெஸ்ட்ல ஒரு ஃபார்மேட்ல அவர் கேப்டன்சி பண்றாரு, வெரி குட், இஸ் லேர்னிங், இஸ் கெட்டிங் பெட்டர், பாயிண்ட் நம்பர் ஒன். இப்போ T20லயும் அவரை வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க, இஸ் லேர்னிங் அண்டர் சூரியகுமார் யாதவ், வெரி குட். இங்கேயும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், இட் should have been understudy for ரோஹித் சர்மா. ஏன்னா அங்க டெசிஷன்ஸ் ஹாஸ் டு பி டேக்கன் இன்ஸ்டன்ட்லி, டெசிஷன் ஹாஸ் டு பி டேக்கன் ப்ரிசைஸ்லி. நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி கிடையாது. திருப்பி நான் உங்களுக்கு சொல்லே இருப்பேன், ஒரு 3 செஷன் தோத்துட்டு 4வது செஷன் 10 out of 10 அடிச்சீங்கன்னா யூ வில் கம் ரைட் பேக் இன் டு த கேம். தட் இஸ் அ லாங்கவிட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். T20 இருக்கட்டும், ஓடிஐ கிரிக்கெட்டா இருக்கட்டும், இந்த ஸ்பிளிட் டெசிஷன் வாட் யூ மேக் இஸ் கோயிங் டு பி த கீ. அப்படிங்கும்போது சுப்மான் கில்ல, if Rohit Sharma is available for 2027 World Cup according to the selectors where is in the plan to be in the squad, he should have been the captain. Shubman Gill should have learned the trade 2 years under him. After 2027 World Cup a new cycle begins. Shubman Gill should have been taken along with all the youngsters in the team. என்னோட கருத்து, ரோஹித் சர்மா should have been the captain. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பிடாக் they are moving forward சுப்மான் கில் அப்பாயின்மெண்ட் இஸ் ரைட் திங்ன்றீங்களா? ஐ வாண்ட் an honest opinion. மூவிங் ஃபார்வர்டு எப்ப வருது அப்படின்னா, அவர் அவைலபிள் இல்ல அப்படிங்கிறப்பதான் மூவிங் ஃபார்வர்ட் வருது பீடா. இப்ப அவர் அவைலபிள் அவருக்கு துண்டை போட்டாரு அப்படின்னா, ஒரு நல்ல ரிசோர்ஸ், ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல் கையில இருக்கு அப்படிங்கிறப்ப இப்ப அதை நீங்க மிஸ் பண்ண கூடாது. இப்ப கில்லு சப்போஸ் நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபிக் எடுத்தப்பயே கொஸ்டின்ஸ் வேர் ரைஸ்ட் தட் அவர் டீம்ல இருக்கணுமா அப்படின்னு. பட் அவர் இஸ் கன்சிடர்ட் ஜெனரேஷனல் டேலண்ட், தேர் பேக்கிங் ஹிம். அதுல எந்த இதுவும் கிடையாது. இப்ப இவர் கேப்டனா போட்டுட்டு இப்ப கில் சப்போஸ் ஒரு 4 மேட்ச் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப கொஸ்டின் பண்ணுவீங்களா கில்ல திருப்பி? இப்ப ரோஹித் டீம்ல இப்ப எடுத்துட்டு இப்ப 4 மேட்ச் அடிக்கலன்னா டிராப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் அவங்க செய்ய ட்ரை பண்றாங்க. இன்டைரக்ட்லி த மெசேஜஸ் அதுதான், நீங்க பெருசா அடிச்சுக்கிட்டே இருந்தா டீம்ல இருப்பாரு. பட் இஃப் சப்போஸ் சரியா ஆடல அப்படின்னா தேர் இஸ் a chance that he might be dropped now. பிராங்கா நான் சொல்றேன், வாட் எவர் ஐ எம் ஃபீலிங். ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்க எல்லாம் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி தான் டீம்ல இருக்கணுமா? எது பேசினாலும் ஒரு நியாயமா பேசணும். the way they are thinking is very bad என்ன பொறுத்த நான் வரைக்கும். பேசல, அவங்க அப்படி கன்சிடர் பண்றாங்க. கிரிக்கெட் மட்டுமா நடக்குது நம்ம நாட்டுல? அவங்க நினைக்கிறத நீங்க பேசுறீங்க, அவங்க நினைக்கிறத தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய தடவை எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது டெக்னிக்கு, டாக்டிக், ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான், உள்ள நடக்கிற உள்குத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க பால் வெள்ளையான ஆளு, அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்றதான் நிறைய நடந்திருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது தான் நீங்க சொல்றீங்க. அது நியாயமில்லாத ஒரு சிந்தனைன்னு நான் சொல்றேன். ஓகே,
இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஆல் ஆஃப் சடன் இப்ப ஆஸ்திரேலியா சீரிஸ் போறாங்க, ஒரு 3 T20ல ரோஹித் சர்மா அடிக்கலன்னா தலையில கத்தி விழ ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் கேப்டன் கிடையாது. எப்படி யோசிப்பாங்க, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வெளியே இருக்காருப்பா, செம ரன் அடிக்கிறாரு, நீங்க சும்மா இவரை இது பண்ணிட்டு இருக்கீங்க, போருப்பா டீமை பில்ட் பண்ணுங்கப்பா வேர்ல்ட் கப்புக்கு, 2 வருஷம் டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நியாயம் இல்லாத விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அது நியாயம் இல்லாத விஷயம். நான் தான் என்ன சொன்னேன், T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அடிக்கல, T20ல ஒரு ஃபார்ம்ல இல்ல, அவரை பத்தி யோசிக்கணும்னு. எது நியாயமோ அதை நியாயமா பேசணும். ஓடிஐ கிரிக்கெட்ல, ஐசிசி டோர்னமெண்ட்ல, வேர்ல்டு கப்ல யாரையா அவங்களுக்கு ரன் அடிச்சு கொடுத்தது? பீட் இன் 2019 வேர்ல்ட் கப் இன் இங்கிலாந்து, பீட் இன் 2023 வேர்ல்ட் கப் இன் இந்தியா, யாரையா அவங்களுக்கு ரன் அடிச்சு கொடுத்தது? ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆள்லாம் நீங்க அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. இப்ப அவர் அவைலபிளா இருக்காரு. இப்ப ஒரே ஒரு சிம்பிள், இப்ப செலக்ஷன் கமிட்டி we are not sure whether ரோஹித் சர்மா is going to be available until 2027. அவரோட ஃபிட்னஸ் இஸ் அ கன்சர்ன், வெதர் இஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 2 years which he has not given us a proper communication, so we are moving forward ன்னு கில்ல நீங்க கேப்டனா போட்டீங்கன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றேன், அவங்களோட மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, விராட் கோலிக்கு ரோஹித் சர்மாக்கும் 2027ல வேர்ல்ட் கப்பை இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரே ஒரு லட்சியத்துல அவங்க கிரிக்கெட் ஆடுறாங்க போது அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸை மதிக்கணும். எவ்வளவு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, எவ்வளவு ஐசிசி டிராபி ஜெயிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். எனக்கு ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் சுப்மான் கில். நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரே ஒரு வார்த்தை, ஜெனரேஷனல் டேலண்ட். ஜெனரேஷனல் டேலண்ட் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப T20ல அவரை நீங்க வைஸ் கேப்டனா போட்டீங்க, ஏசியா கப்ல அன்பார்ச்சுனேட்லி டிடன்ட் கம் குட். இப்ப நீங்க வைஸ் கேப்டனை டிராப் பண்ண முடியுமா நீங்க? So you need to be very precise on your decision what you make when the captain who's been doing a tremendous job with the bat, with his performances, the way he is leading the side and is making himself available for the next 2 years, sacrificing 2 other formats, that has to be respected. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் that is my opinion. என்னோட ஒப்பீனியன் வேலிட் ஆனதுன்னு தானே நீங்களும் நினைக்கிறீங்க, பிஃபோர் யூ மூவ் ஆன் டு அனலைஸ் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்குவாட் மெம்பர்ஸ். அதுதான் அது ரொம்ப வேலிட் தான் பீடா. அதேதான் இப்ப கோலியும் ரோஹித்தையும் டச் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் இப்பயாவது வேலை விட்டுருங்க, இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். இப்ப இது நீங்க 15 பாருங்க பீடா, ஐசிசி ஃபார்மேட்ல சொல்லியிருக்காங்க, அதே 15 பேர் தான் சொல்லியிருக்காங்க. இதுல யார் பிளேயிங் 11 இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெஸ்ட் 11 என்ன இதுல? இப்ப ஆஸ்திரேலியா கண்டிஷன் படி எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன், அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் சுப்மான் கில். நம்பர் 3 விராட் கோலி. நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5 KL ராகுல். நம்பர் 6 நிதிஷ் குமார் ரெட்டி. நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 9 முகமது சிராஜ். நம்பர் 10 பிரசித் கிருஷ்ணா. நம்பர் 11 ஹர்ஷதீப் சிங். இந்த பிச்சு ஓரளவுக்கு அடிலைட்லாம் கொஞ்சம் திரும்புற பிச்சில் என்ன பண்ணுவாங்க, they would consider to bring குல்தீப் in place of பிரசித் கிருஷ்ணா. வெளியில இருக்க போறது ரிசர்வ் விக்கெட் கீப்பர் துருவ் ஜூரல், உள்ள வர முடியாது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அனதர் ரிசர்வ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், உள்ள வர முடியாது. ஹர்ஷித் ராணா அன்பார்ச்சுனேட்லி உள்ள வர முடியாது. சோ பிளேயிங் 11 இப்படிதான் அப்படின்னு நீங்க இருக்கும். சொல்லுங்க. அவர் வருவார் பாருங்க, கில்லி மாதிரி முதல் மேட்ச் பிரசீத்துக்கு பதிலா. இல்ல இப்ப நான் சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி a toss up between பிரசீத் அண்ட் குல்தீப் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். இல்ல பிரசீத உக்காத்தி வச்சுட்டு they are going to go with சிராஜ், ஹர்ஷதீப் and நிதிஷ் as a third fast bowler நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொல்ற மாதிரி பிரசீத் will get the nod ahead of குல்தீப் நினைக்கிறீங்களா? பீரா, நீங்க சொல்ற மாதிரி குல்தீப் அடிலைட் மாதிரி கண்டிஷன்ஸ் தான் ஆடுவாரு. ஜூரல் ஜெய்ஸ்வால் அவுட் 3 பேரு. இந்த சிராஜ் கண்டிப்பா ஆடுவாரு. 3 பேர் ஒரு ஸ்லாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஹர்ஷித் ராணா, சாரி 2 ஸ்பாட்டுக்கு 3 பேரு. ஹர்ஷித் ராணா அதுல கண்டிப்பா ஆடிடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 8 சுந்தர்னாலும் நீங்க 9 வரைக்கும் பேட்டிங் வருதுன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. சோ ஹர்ஷித் ராணா வில் பிளே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிராஜோட சேர்ந்து பிரசீதா ஹர்ஷதீப்பான்னு எனக்கு தெரியல. இல்ல இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, T20லயே நம்பர் 8 எனக்கு ஒருத்தன் பேட்டிங் ஆடணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்றதுனால I'm putting வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 8. ஐடியலி இட் should have been குல்தீப் அட் நம்பர் 8. ஏன்னா ஒரு கண்டெய்னிங் போலர் தட் இஸ் அக்ஷர் பட்டேல், நீங்க 2 ஸ்பின்னர் தான் ஆடுறீங்கும் போது யூ cannot have both the spinners on the defensive சைடுங்கும் போது இட் ஹாஸ் டு பி அக்ஷர் அண்ட் குல்தீப். ஆனா இவங்களுக்கு அந்த பாசம் 8வது வர்ற ஆள் பேட்டிங் ஆடியே ஆகணும்ன்றதுனால வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதுல சிராஜும் ஹர்ஷதீப்பும் ஐ ஃபீல் தே வில் பிக் தெம்செல்வ்ஸ். இந்த ஹர்ஷித் ராணா நீங்க ஆடுவாங்கன்றீங்க, நான் அந்த மாதிரி சொல்லி சொல்லி மூக்கு உடஞ்சி மூக்கு சின்னதாவே போயிடுச்சு.
ஐ டோன்ட் வாண்ட் டு இல்ல ரியல். அவங்க ஆசைப்படுறது 8க்கு மட்டும் இல்ல 9 வரைக்கும் பேட்டிங் இருந்தாலும் அவங்க சந்தோஷம் தான் நினைக்கிறாங்க. அதனால ஹர்ஷித் ராணா வந்து எடுப்பாங்கன்னு சொல்றேன் நான். ஸோ அது எப்படி அது உங்களுக்கு எப்படி யோசிப்பாங்கன்னா சார் மாத்தி மாத்தி சான்ஸ் கொடுப்பாங்க. ஐம் டெஃபினெட்லி ஷூர் உங்களுக்கு இப்போ ரோஹித்தும் கில்லும் இருக்கிறதுனால ஒருவேளை சீரீஸ் சீக்கிரமா முடிஞ்சதுன்னா ரோஹித்தை ரெஸ்ட் பண்ணிட்டு ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. த சேம் திங் ஹேப்பன்ஸ் டு ஜுரல் ஆல்சோ. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஹர்ஷித் ராணா தெர் இஸ் a குட் சான்ஸ் ஹர்ஷித் ராணா மைட் கெட் த நாட் ahead of பிரசித் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா மைட் பி த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். பட் இந்த கோர் காம்பினேஷன் இப்படிதான் இருக்கும். ஐ டோன்ட் சி குல்தீப் ஸ்டார்டிங் ahead of வாஷிங்டன் சுந்தர் பிகாஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர்ஸ் பேட்டிங் கேப்பபிலிட்டிஸ். அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் ஹேண்டர் கணக்கையும் எடுப்பாங்க. ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த கேரி ஹெட் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு வெரைட்டிக்காக வாஷிங்டன் சுந்தரையும் இருக்கலாம்னு. இது ஒரு நல்ல ஸ்குவாடு. இதுல வந்து எந்த டிஸ்கிரிபன்சியோ இல்ல இந்த கமெண்ட் பண்றதுக்கோ எனக்கு எதுவும் பெருசா தெரியல. லாட் ஆஃப் பீப்புள் would have argued that சஞ்சு சாம்சன் would have got the nod ahead of துருவ் ஜுரல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா சஞ்சு சாம்சனை பிக்ஸ் பண்ணிட்டாங்க T20 ஃபார்மேட்டுக்கு. அப்படிங்கும் போது they are trying to get to see whether they can come up with another wicket keeper option that is துருவ் ஜுரல். ஏன்னா பண்ட் ஃபிட் ஆயிட்டாருன்னா பண்ட் ஹாஸ் டு கம் இன். அதுவும் எனக்கு இப்ப தெரியல. எனக்கு பண்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒயிட் பால் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா பாக்குறாங்களா, ஆர் தேர் ஹாப்பி வித் சாம்சன் வித் T20, ஆர் தேர் ஹாப்பி வித் துருவ் ஜுரல் இன் ODI கிரிக்கெட்டா அப்படின்னு தெரியல. பட் தேர் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட். 2 years டைம் இருக்கு உங்களுக்கு ODI வேர்ல்ட் கப்புக்கு. ஐ வுட் டெஃபினெட்லி நாட் சி திஸ் அஸ் அ பேட் ஆப்ஷன். நிறைய பேர் இப்போ ஒரு சிலர் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க, உலகத்திலேயே இப்ப வந்து ஆல் 3 ஃபார்மேட் பிளேயர்னா ஹர்ஷித் ராணா மட்டும்தான் அப்படின்னு. ஹர்ஷித் ராணா தான். பும்ரா, அப்படி பும்ரா, சுப்மன் கில், குல்தீப், ஹர்ஷித் ராணா இவங்க மட்டும் தான் இப்ப எல்லா ஃபார்மேட்டும் கன்சிடர் பண்றாங்க. சோ அவங்க எவ்வளவு ஸ்பெஷல் பாத்துக்கீங்க. பும்ரா, கில்லு, குல்தீப் அந்த ரேஞ்சில வந்துட்டாரு ஹர்ஷித் ராணா. அதனால உங்களுக்கு வந்துட்டு இப்ப எல்லாருமே அந்த சுமந்த் ராமன் சாரும் ட்வீட் போட்டிருந்தாரு, ஏன் 3 ஃபார்மேட்லயும் எடுத்திருக்கீங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு. இதை நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவருக்கு எடுக்கிறாங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். பட் ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு சார் அவரு. கடைசி ஓவர் ஸ்ரீலங்காவோட ஏசியா இந்தியா ஏ மேட்ச்ல போயிடா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளும் ஓட்டுறோம், ஜாலிக்கு பேசுறோம். பட் நான் அட்லீஸ்ட் ஜாலிக்கு பேசுறேன். 4 ஓவர் போட்டு 44 ரன் அந்த தோத்த மேட்ச்ல ஹர்ஷதீப் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ODI இல்ல. ஹர்ஷித் ராணா 3 ஓவர் போட்டு ஒரு மேடன் ஓவர் ஒரு விக்கெட் 15 ரன் தான் கொடுத்திருந்தாரு. பேட்டிங் வந்து ஒரு 2 சிக்ஸ் அடிச்சிட்டாரு. ஒரு 6 பால்ல 18 ரன் அடிச்சு இது பண்ணிட்டாரு. சோ அவங்க சொல்ற மாதிரி தானே ஒரு ரன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. கடைசியில வந்து ஹர்ஷதீப்போட நல்லா போட்டாரு அந்த மேட்ச். என்ன பண்றது? அதைத்தான் சொல்றேனே. இந்த IPL பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுற வரைக்கும் மினிமம் 14 கோடி போனாரு கிறிஸ் மாரிஸ். கிறிஸ் மாரிஸ் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு, பிக் டைம். நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த IPL சீசன்ல ஏகப்பட்ட பிரான்ச்சைசி, ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி, ஏகப்பட்ட பிரான்ச்சைசி ஆடினாரு. 16 கோடின்னு லீட் பண்ணாங்க அவருக்கு. எந்த ஒரு சீசன்ல உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல நான் சொல்லட்டுமா? அப்படிலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா அவர் ஃபேண்டசிக்கு மட்டும் பாயிண்ட் வருமே தவிர அந்த மாதிரி அவர் பண்ணதே கிடையாது. ஹர்ஷித் ராணாவும் அதே கணக்கு தான். அதனால இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் எப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா இதுன்னா எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்னுவாங்க. இப்ப ஒரு சிலர் வந்து நான் நிறைய இப்ப எல்லாமே எல்லா செலெக்ஷன் கமிட்டி இதுலயும் நான் உட்காருவேன். இப்ப நான் ஒர்க் பண்ற எல்லா டீம்லயும் லக்கிலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஒரு சில பிளேயர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்னுவாங்க. ஏய் இவர் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் அப்படின்னு கேட்பேன். யோ எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்னு என்ன, பேட்டிங் என்ன பண்ணிருக்காரு, போல எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்ப நான் வந்து ஒரு டீமை பில்ட் பண்றேன்னா எப்படி இது பண்ணுவேன்னா, மேட்ச் வின்னர் ஒரு பக்கம், யூட்டிலிட்டி பிளேயர் ஒரு பக்கம், சப்போர்ட்டிவ் ரோல் பண்ற பிளேயர் ஒரு பக்கம், பேசஞ்சர் ஒரு பக்கம். அந்த ஒரு பேசஞ்சர் எப்படி ஒரு டீம்ல வந்துதான் ஆகணும். 11 பிளேயரும் இந்த இதுல மேட்ச் இப்ப உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மேட்ச் வின்னரா இருக்கணும், இல்ல யூட்டிலிட்டி பிளேயரா இருக்கணும். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் போலிங்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். எப்படியான்னு சொன்னா ரிப்ளை ஒரே வார்த்தையில பண்ணுவாங்க, இல்ல இது எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர், லியம் லிவிங்ஸ்டோன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர், கிளென் மேக்ஸ்வெல் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். என்ன கேட்போம், உங்க சீஃப் ஆஃப் செலக்டர்ஸ் ஒரு பயங்கரமான எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் அந்த காலத்துல. அததான் சொல்றேன் சார். இப்ப நீ கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மாட்டிச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு சங்க அறுத்துருவான் அப்படின்னு. எப்ப மாட்டும் அதுதான் பிரச்சனையே. எப்ப மாட்டுன்ற கேள்வி யாருக்குமே பதில் தெரியாது. மாட்டுச்சுன்னா சங்க அறுத்துருவான்.
அத மாட்டிச்சுனான்னு சொல்லியே ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இந்த 10-12 வருஷம் வந்து ஓட்டிட்டாங்க. அதுல ஒண்ணும் எந்த சௌமியா சந்தேகமும் கிடையாது. சர்க்கார் திருப்பி ஸ்குவாடுக்கு வந்துட்டாரு. அதத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனால இப்போ எப்படின்னா ஒரு சில பிளேயர் அந்த அந்த லேபிள் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பேக்டர் பிளேயர் அப்படின்னு, அந்த எக்ஸ்பேக்டர் லேபிள் இருந்துனே இருக்கும். ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு பிளேயருக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. இதை நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல பாருங்க, அர்ஷித் ராணா நீங்க சொல்ற மாதிரி இப்பயும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ஏதாவது பண்ணிடுறாரு அவர் உள்ள கொடுத்தீங்கன்னா, ஏதோ வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர் போட்டுறாரு, டப்பு டிப்புன்னு 2 6 அடிச்சிடுறாரு. So is somehow making a contribution. The team management feels that he fit into the shoes very well. That has to be respected and has to be seen only in the longer run, whether they are right or not. நம்ம இங்க உட்காந்து குறை சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்குவாட் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு இது என்னன்னா, நான் அதைத்தான் சொல்லுவேன், குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பிளேயரை ஆடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர், சிராஜ் ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர், இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு டிஃபென்சிவ் போலரு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குல்தீப் யாதவ் மாதிரி ஒருத்தரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கோயிங் டு பி எ விக்கெட் டேக்கிங் போலர், அட்டாக்கிங் போலர். அண்ட் தென் யூ காட் ரோஹித் சர்மா, கில்லு, கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், நிதிஷ் ரெட்டி, அக்ஷர் பட்டேல். வெரி குட் பேட்டிங் லைன். அப்ப நான் ரெண்டு பக்கமும் மேட்ச் வின்னர்ஸ் வச்சு உங்களுக்கு புல்டோஸ் பண்ண பாப்பா. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை நீங்க அதை தான் பண்ணணும். தே பட் நாட் வாண்ட் டு ஃபேஸ் குல்தீப் யாதவ். டெல்லிங் யூ வெரி ஆனஸ்ட்லி, அதை பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு நல்ல ஸ்குவாடு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் த ஓடிஐ சீரிஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வில் நாட் பி ஈஸி. அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, பாப்பா என்ன ஆகுதுன்னு அதை பத்தி பேசலாம். போயிடா T20 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தியும் தனியா பேசுவோம். இப்போ இந்த ஸ்குவாடை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நல்ல ஸ்குவாடு இந்தியா. நீங்க பாகிஸ்தானுக்கு சொன்னீங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஏஷியா கப்ல தே ஹவ் செலக்டட் அ குட் ஸ்குவாட் அப்படின்னீங்க. யூ ஹவ் நெயில்ட் இட் ஆன். But they've selected a good squad, but that resources are not enough to stop a team like India. So இப்ப இவங்க பெஸ்ட் ரிசோர்சஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட டேஸ்ட் என்னன்னு தெரியுது ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு. பட் இட் இஸ் எனஃப் டு பீட் ஆஸ்திரேலியா. The question remain to be unanswered. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் டஃப்பா இருக்கும். இப்ப ஒவ்வொரு சீரீஸ் இது பண்ணும்போது முன்னாடியே சொல்லிடுவோம் ஜெயிச்சிருவாங்க, சீரீஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு. I'm not going to say that it is going to be a tough series in Australia, but this team has got boots to beat them, provided if they play all attack, bowling attack, all batting attack. ஒரு 7 ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன், ஒரு 4 ஃப்ரண்ட் லைன் பவுலர் வச்சுன்னு போனா சான்ஸ் இருக்கு. Let us see how this goes. நீங்க சொன்ன மாதிரி T20 ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. The next episode is going to be the analysis of the T20 squad tour, India tour of Australia, which is very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.